இத்தரையில் மித்த அதிசயநாமம் அதை நித்தமும் தொழுபவர்க்கு ஜெயநாமம். இத்தரையில் மித்த அதிசயநாமம் அதை நித்தமும் தொழுபவர்க்கு ஜெயநாமம். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். இயேசுவின் நாமமே ஜெயநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே தேவ சமூகத்தில் சேர்ந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் மனமாற வாழ்த்துக்களை கோரி, ஆவியானவர் இன்றைக்கும் நம்மை அவரோடு கூட நெருங்கி நடத்துவதற்குரிய நல்ல கிருபைகளை நமக்கு கட்டளையிட்டு நம்மை தாங்குவாராக. இன்று நாம் எசேக்கியா என்கிற ஒரு அருமையான கர்த்தருடைய மனுஷனை குறித்து வேதத்தில் எழுதின ஒரு வாக்குத்தத்தமுள்ள வார்த்தைகளை நாம் கவனிக்க கர்த்தர் நம்முடைய இருதயங்களை திறப்பாராக. 2 நாளாகமம் 32 அதிகாரம் 24வது வசனத்தில் கர்த்தர் அவருக்கு வாக்கு தத்தம் கொடுத்தார் என்றும் அந்த வாக்கு தத்தத்தின்படி அற்புதங்களை செய்தார் என்றும் எழுதியிருக்கிற ஒரு அருமையான வார்த்தையை நாம் வாசிக்கலாம். அந்த வார்த்தை உண்மையாகவே மிகவும் உள்ளத்தை நெருடுகிற, உள்ளத்தை நொறுக்குகிற ஒரு வார்த்தையாகும். சாக போகிறேன் என்கிற ஒரு நிலை அவருக்கு இருந்தது. வியாதியில் தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை இல்லாத நிலை. நான் வேறு காரியங்களை சொல்லாமல் நம் தேவனுடைய சமூகத்தில் அப்படியே கடந்து போகலாம். எந்த விதத்திலும் தன்னுடைய வியாதி நீங்கி பிழைப்போம் என்கிற சூழ்நிலை சுற்றுப்புறத்தில் இருக்கிற மருத்துவர்களாலும் சுற்றுப்புறத்தில் இருக்கிற மற்றவர்களாலும் நம்பிக்கை இல்லாத ஒரு நிலையில் படுத்திருக்கிற ஒரு மனிதன். மருந்துகள் மருத்துவர்கள் எல்லாம் கைவிடப்பட்ட ஒரு நிலை என்பதுதான் அதனுடைய முடிவு. ஒரு அரசனுக்கு அரண்மனை வைத்தியர்கள் என்பது விசேஷமான மக்கள். அதுவும் மூலிகைகளாலே நல்ல மருந்துகளை தயாரித்து அவைகளை எவ்வளவு செலவழித்தாலும் காப்பாற்றக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிற ஒரு அருமையான வேலை. அந்த வேலையில் அவர்களால் ஒன்றும் செயல்பட முடியவில்லை என்கிற ஒரு தன்மையை நாம் இந்த பாகத்தில் வாசிக்கலாம். மாத்திரமல்ல, கர்த்தருடைய தீர்க்கதரிசியும் உள்ளே நுழைந்தார். இனி நீர் பிழைக்க மாட்டீர், உம்முடைய வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தும் என்றும் சொன்ன ஒரு சந்தர்ப்பம். இந்த 2 காரியங்களையும் அந்த எசேக்கியா மனதில் எண்ணி, மருத்துவர்கள் மேல் வைத்திருந்த நம்பிக்கை மருத்துவர்கள் செய்வார்கள் என்று அவர் எதிர்பார்த்திருந்த காரியங்கள் எல்லாம் கூட அமைதியாக இருந்தார். ஆனால் தீர்க்கதரிசியாகிய எசேக்கியா உள்ளே நுழைந்து அவருக்கு அவருடைய காரியங்களை குறித்து பேச தொடங்கின பின்பு எசேக்கியா அரசன் அழத் தொடங்கினார், புலம்ப தொடங்கினார். நம் அனைவருக்கும் அது தெரிந்த ஒரு காரியம். அவர் அழுகும் பொழுது சொன்ன வார்த்தையைத்தான் இப்பொழுது நாம் நினைவுக்கு கொண்டு வர வேண்டும். வேதத்தில் எழுதியிருக்கிறது, கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்து அற்புதத்தை நடத்தினார் என்று ஒரு அருமையான வார்த்தை உண்டு. இன்றைக்கு நம்முடைய அனுபவங்களில் அநேக கர்த்தருடைய பிள்ளைகளுடைய புலம்பல், கர்த்தருடைய பிள்ளைகளுடைய சூழ்நிலைகளை நான் எண்ணி பார்க்கும் பொழுது உண்மையாகவே சில நேரம் துக்கப்பட வேண்டியவர்களாய் நிற்கிறோம், மற்றொரு நேரம் மன வருத்தம் கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கிறோம். அதற்கு காரணம் என்னவென்றால், தேவனோடு கூட நெருங்கி பழக வேண்டிய அல்லது தேவன் எதிர்பார்த்திருக்கிற காரியத்தை செய்வதற்கு இல்லாமலே இருக்கிற கர்த்தருடைய ஜனங்கள் அநேகம். அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் வேத வசனத்தை கொடுத்து அல்லது கர்த்தர் தம்முடைய வார்த்தையினாலே பேசி தம்முடைய காரியங்களை உணர்த்தி தம்முடைய ஆவியோடு கூட இடைப்பட்டும் அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த உண்மை, அந்த நீதி, அந்த நியாயம் என்பதற்கு நானும் நீங்களும் செவிசாய்ப்பது மிக கடினமான காரியமாய் நமக்குள் இருப்பதால் எசேக்கியா கண்ட அடையாளம், எசேக்கியா கண்ட அற்புதம், எசேக்கியா கண்ட வாக்குத்தத்தங்களை இன்றைக்கு நம்மால் பெற முடியவில்லை என்பதை அழுத்தமாகவும் திருத்தமாகவும் சொல்ல முடியும். வேதத்தில் எழுதியிருக்கிறது, அவனுக்கு அவர் ஒரு வாக்குத்தத்தத்தையும் கொடுத்து அற்புதம் ஒன்றையும் காண்பித்தார். சாக வேண்டியவன் உயிரோடு எழுந்தான் என்று எழுதியிருக்கிறது. நீங்கள் வேத வசனத்தில் வாசிக்கும் பொழுது 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலும், எசேக்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலும் ஒரு நல்ல வார்த்தையை அங்கு வாசிக்கலாம். தீர்க்கதரிசியினுடைய சத்தத்தை காதலை கேட்ட உடனே எசேக்கியா அழத் தொடங்கினார்,
புலம்பத் தொடங்கினார். அவர் சொல்லி அழுதது என்ன? நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்தேன் என்பதை நினைத்தருளும். எவ்வளவு காரியங்களை ஆண்டவருக்கென்று அவர் சரியாய் செய்திருந்தால் இப்படி தைரியமாய் ஒரு வார்த்தையை சொல்ல முடியும் என்பதை கொஞ்சம் நாம் சிந்திக்க தொடங்கினால் நம்முடைய காரியங்களில் நாம் ஜெயம் பெற்றவர்களாய் நிற்போம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையை, இந்த வேத வசனத்தை வாசிப்பதற்கு முன்பு என்னுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய ஜனங்கள் ஒரு நிமிஷம் உட்கார்ந்து நான் எந்தெந்த விஷயத்தில் ஆண்டவருக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து கொண்டிருக்கிறேன் என்பதை மாத்திரம் சிந்தனைக்கு கொண்டு வாருங்கள். ஒருவேளை பிரசங்கிக்கும் பொழுது உணர்த்தப்படுவோமானால் அது சொல்லுவாங்க, எங்க யாரோ சொல்ல கேட்டு ஜாடையா பேசிட்டு இருக்காரியா, இதெல்லாம பேர் சொல்றாரு ஆண்டவர், அப்படி சொல்லுவோம். சில நேரத்தில் நம்முடைய காரியங்களை தேவன் உணர்த்தி பேச தொடங்கி நம் உள்ள ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண வேண்டும் என்று அவர் விரும்புகிற நேரத்தில் சொல்லுவோம், இவர் சரியா, இவர் யோக்கியமா நடக்கிறாரா, இவர் அப்படி செய்யறது இல்லையா, இவர் அப்படி அவர் மேல் ஒரு காரியத்தை கவனிப்பார்களே தவிர நான் என்ன விதமா இருக்கிறேன் என்பதை இன்றைக்கு கவனிக்கிற மக்கள் மிக குறைவு. காரணம், அவைகளை உற்று பார்க்கிறதில்லை. ஐதீகம் கண்களை மறைக்கிறது. ஆரம்ப காலத்திலிருந்து நான் இருக்கிற இடம் என்று சொல்லுகிற சேல் முசோலை கண்களை மறைக்கிறது. கல்லறை தோட்டம் கண்களை மறைக்கிறது. திருமண சம்பந்தங்கள் தேவனுடைய ஆலயத்தில் நடக்க வேண்டும் என்கிற ஆசையில் கண்களை மறைக்கிறது. மற்ற மக்களுக்கு முன்பாக நான் ஒரு நிலையில் இப்படி இருக்கிறேன், என்னுடைய கௌரவத்தை விட்டுக் கொடுக்க முடியாது என்று சொல்லுகிற நிலை அவர்களை தேவ சமூகத்தில் இருந்து தங்களுடைய உத்தமத்தையும் உண்மையும் பேச முடியாதபடி மறைத்து போடுகிறது. இது மறைப்பதால் தங்களுக்கு இருக்கிற நிலையிலே தாங்கள் எந்த நிலையில் இருக்கிறோம் என்று யோசிப்பதற்கு நேரமில்லை. நான் சரி, நான் சரி, நான் செய்து கொண்டிருக்கிறது சரி, நான் பேசிக்கொண்டிருக்கிறது சரி, இப்படி போய்கொண்டிருக்கிற ஒரு கோணம் இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் தலை தூக்கி இருப்பதால் தான் தேவன் தமது வாக்குத்தத்தத்தையும் தமது அற்புதத்தையும் செய்ய முடியாதபடி இன்றைக்கு அவைகளை நிறுத்தி இருக்கிறார் என்று தைரியமாய் சொல்ல முடியும். நீங்கள் வேதத்தை வாசித்து பாருங்கள். அந்த மனுஷனுடைய காரியம் சொல்லுகிறது. நீங்கள் 2 நாளாகமம் 31 அதிகாரம் 20வது வசனத்தில் அவருடைய நிலையை குறித்து எழுதப்பட்ட வார்த்தையை கேளுங்கள். எசேக்கியா கர்த்தருக்கு முன்பாக மன உண்மையாய் உத்தமமாய் நடந்து கொண்டார் என்று. அதற்கு காரணம் என்ன? உங்களையும் என்னையும் அழைத்த தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்று உபாகமம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது தெளிவாய் அறிந்து கொள்ளலாம். அவர் உண்மையுள்ள தேவன். புதிய ஏற்பாட்டு காலங்களில் அவரை குறித்து பேசும் பொழுதெல்லாம் அவர் எவ்வளவு வேணும் பொய்யுரையாத தேவன், அவர் உண்மையுள்ள தேவன். ஒரு உண்மை என்கிற ஒரு தன்மை எவைகளில் என்றால், நான் பேசுகிற வார்த்தையில் மாத்திரமல்ல, பக்தி வினயமாய் நான் நடக்கிற நடைமுறையிலும் உண்மை காணப்பட வேண்டும். அந்த உண்மை எப்படி? மற்றவர்களுக்கு முன்பாக நான் உண்மையை சொல்லுகிறேன், மற்றவர்களுக்கு முன்பாக நான் செய்கிறேன் என்று சொல்லுகிற அடுத்த ஒரு பகுதியை விட முதல் பகுதி வேதத்தை வாசித்து பாருங்கள். யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 23வது 22 23 வசனங்களில் உண்மையாய் தொழுது கொள்ள வேண்டும் என்கிற ஒரு கட்டாயம் நம்முடைய எல்லாருடைய தலையின் மேலும் இருக்கிறது என்பதை முதலாவது கர்த்தருடைய ஜனங்கள் அறிந்து கொள்ள கடனாளிகளாய் நிற்கிறோம். உண்மையாய் தொழுது கொள்ள வேண்டுமா? அது எப்படி உண்மையாய் தொழுது கொள்வது? நாங்க முழங்காலில் நின்று செபிக்கிறது பொய்யா? நான் முழங்காலில் நின்று ஆண்டவரே என்று கூப்பிடுகிறது எவ்வளவு கண்ணீரோடு கூப்பிடுகிறேன், அழுகையோடு கூப்பிடுகிறேன், அது பொய்யா? ஒரு காரியத்தை நாம் மறக்க வேண்டாம். ஒரு உண்மையோடு என்று சொல்லுகிற விஷயத்தில் நீங்கள் வாசித்து வாருங்கள். இந்த வேதம் சொல்லுகிறது யோசுவா 24ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில், 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில், 2 வசனத்திலும் இந்த வேதம் சொல்லுகிற காரியங்களை கவனித்து பாருங்கள். சேவிக்கிறது உண்மையாய் சேவிக்க வேண்டுமா? நீங்கள் உங்கள் தேவனாய் கர்த்தரை உண்மையாய் தொழுது கொண்டால், உண்மையாய் சேவித்து வந்தால், எசேக்கியா 2 காரியங்களை சொன்னார், உண்மையும் மன உத்தமும் என்று. அந்த 2 ஒன்று சேர்த்து பாருங்கள். 2 ஒன்றுதானே நாம கேட்கலாம். ஆனால் அவைகளில் வித்தியாசமான செயல்பாடு இருக்கிறது என்பதை நாம் அறிய வேண்டும். அந்த அறிவதில் நான் மன உத்தமம் என்று சொல்வது தேவன் விரும்புகிற விருப்பத்தை செய்வது என்னுடைய மன உத்தமம். தேவன் அவர் எப்படி கலப்பில்லாமல் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரோ அது போல அவர் விரும்புகிற காரியத்தில் அல்லது அவர் தேடுகிற, அவர் ஆசைப்படுகிற, அவர் என்னை எதிர்பார்க்கிற காரியத்தில் நான் என்னுடைய தொழுகையின் சந்தர்ப்பங்கள் அப்படி மாற வேண்டிய கட்டாயத்தில் நிற்கிறேன்.
தொழுது கொள்கிறேன் என்று சொல்வதல்ல, உண்மையா யாரை தொழுது கொள்கிறேன். ஆராதிக்கிறேன் என்று சொல்வது பெரிதல்ல, உண்மையாய் யாரை ஆராதிக்கிறேன், எப்படி ஆராதிக்கிறேன். அவருக்கு முன்பாக நான் பந்தி எடுக்கிறேன் என்று சொல்வது பெரிதல்ல, உண்மையாய் நான் பந்தி எப்படி எடுக்கிறேன். அவருக்கு முன்பாக என் பரிசுத்தத்தை காத்து கொண்டிருக்கிறேன் என்பதல்ல, எப்படி உண்மையாய் நான் காத்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய வெளிப்படையான காரியங்கள், என் உள்ளான காரியங்கள், என் மற்றவர்களை நான் முகத்தாட்சியனத்தோடு செய்கிற காரியங்கள், அல்லது என் உள்ளத்திற்குள்ளாக நான் தனிப்பட்ட முறையில் அவரோடு இருக்கிற நிலைமைகள், இவைகளையெல்லாம் எண்ணி பாருங்கள். நாம் எண்ணி எண்ணி நம்மை சுத்திகரிக்காவிட்டால் இந்த நிலையிலிருந்து நாம் முற்றிலுமாய் மாறிவிடுவோம். காரணம் என்ன? நெகேமியா 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிப்பீர்களானால், உண்மையான பிரமாணத்தை நமக்கு அவர் கொடுத்தாராம். அந்த பிரமாணம் உண்மையுள்ளவைகளாய் இருந்தது. நீங்கள் அப்படியே வாசிக்கும் பொழுது வேத வசனத்தை ஒவ்வொரு காரியமாய் கவனித்து பாருங்கள். நான் தொழுது கொள்ளுகிறது உண்மையுள்ள தேவன். அவர் என்னிடத்தில் கொடுத்திருக்கிறது உண்மையின் பிரமாணம். அவர் என்னிடத்தில் எதிர்பார்ப்பது உண்மையும் உத்தமமான செயல்பாடுகள். என்னுடைய செயல்பாடு, நான் என்ன விதமாய் அவரை சேவிக்கிறேன். முதலாவது இந்த சேவிக்கிற தன்மையில், அவரை தொழுது கொள்ளுகிற தன்மையில், அவரை பின்பற்றுகிற தன்மையில், அவரோடு கூட நெருங்குகிற தன்மையில், நான் கர்த்தருடைய பிள்ளை என்று சொல்லுகிற விஷயத்தில் நான் எந்த அளவிற்கு என்னை உண்மையாய் நான் காத்து கொண்டிருக்கிறேன். ஆவியோடும் உண்மையோடும் என்கிற காரியத்தை எவ்வளவாய் நான் கடைபிடித்து வருகிறேன். இவைகளை எல்லாம் ஒரு ஓரமாய் தள்ளி வைத்து விட்டு தான் அழுகிறோம், புலம்புகிறோம், கண்ணீர் வடிக்கிறோம், உபவாசிக்கிறோம் என்று சொல்லி கொஞ்ச நேரம் கூட்டத்தில் போய் உட்காருகிறோம், உபவாசித்து அழுகிறோம் என்று சொல்லுகிறோம். எவ்வளவு நேரம் உபவாசிக்கிறோம் என்று கணக்கெடுப்போமானால் இன்றைக்கு எத்தனை மாய்மாலமான காரியங்கள் உத்தமமாய் நிற்க முடியவில்லை, உண்மையாய் நிற்க முடியவில்லை. ஏன்? நான் தொழுது கொள்கிறவரை இன்னும் சரியாய் அறிந்து கொள்ளாததுதான். உண்மையாய் தெரிந்திருக்கிறேனா? அவர் நல்லவர், அவர் பெரியவர், அவர் ஜீவன் போனாலும் போகட்டும், என்னுடைய வாழ்நாள் முடிந்து போனாலும் சரி, அவர்தான் எனக்கு என்று சொல்கிற இந்த உண்மையின் நிலைமைக்கு நான் வந்திருக்கிறேனா? அப்படி ஒரு கேள்வியை நாம் கேட்கும் பொழுதே நம்முடைய உள்ளம் மாற்றமடைய தொடங்கிவிடும். ஆகவேதான் அவரும் ஒரு வார்த்தையை சொன்னார். 145வது சங்கீதம் 8வது வசனத்தில் வாசித்து பாருங்கள். உண்மையாய் நோக்கி கூப்பிடுகிறவனுக்கு என்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் கவனிக்க வேண்டும். எவ்வளவு நாள ஆலயத்துக்கு வரீங்க? 5 வருஷமா வந்துட்டு இருக்கிறாங்க. என்ன நடந்திருக்கு? காலையில எழுப்பேன், ஆராதனைக்கு வந்து விடுவேன். ஆராதனைக்கு வந்துட்டு தான் எந்த வேலையும் நான் கவனிப்பேன். அது சரி, 5 வருஷம் வர்றீங்க. உங்கள் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து சரியான சத்தியத்தை தெரிந்து கீழ்ப்படிஞ்சிருக்கீங்களா? அது நடத்தினா பார்த்துக்கலான்னு இருக்கங்க. உண்மைதான். இவைகளெல்லாம் கொஞ்சம் நம்முடைய சிந்தனைக்கு கொண்டு வாங்க. நான் கிறிஸ்தவன், நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் மற்றவர்களுக்கு சாட்சியாய் நிற்க வேண்டியவன். நான் மறுபடியும் ஒன்று சொல்லுகிறேன், நான் நடைமுறை, என்னுடைய பேச்சு, என்னுடைய வார்த்தைகளை இன்னொருவன் உற்று பார்க்கிறார்கள். இவன் கர்த்தருடைய பிள்ளை என்று சொல்லும்போது எப்படி நடக்கிறான் என்று பார்க்கிறார்கள். பேச்சுவார்த்தையில் கவனிக்கிறார்கள், நடைமுறையில் கவனிக்கிறார்கள், போக்குவரத்தில் கவனிக்கிறார்கள். என்னுடைய அமைதி, என்னுடைய நிலைமை, என்னுடைய காரியத்தில் உண்மை என்னவென்று உற்று கவனிக்கிறார்கள். இவன் சொல்லுகிறதை செய்கிறானா? இவன் ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்லும் பொழுது அவனுடைய நடைமுறை எப்படி இருக்கிறது என்று பார்க்கிறார்கள். இவைகளுக்கெல்லாம் நான் என்ன உத்தரவாதம் கொடுக்க போகிறேன்? இவைகளுக்கெல்லாம் என்ன நான் பதில் சொல்ல போகிறேன்? என் அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, அழுகும் பொழுது புலமும் பொழுது சொல்கிறார், நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்தேன் என்பதை நீர் நினைத்தருளும். ஒரு வார்த்தை தான் சொல்லி ஜெபிக்கிறார். தேவனுடைய உள்ளம் உடைந்தது. உண்மைதான். எனக்காக நீர் செய்த காரியம், எனக்காக நீர் காண்பித்த தியாகம், எனக்காக உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு வந்த நற்கிரியைகள், எனக்காக நீ வெறுத்த வெறுப்புகள், எனக்காக ஒதுக்கி தள்ளினவைகள், எனக்காக எல்லாவற்றையும் நீ துறந்தவனைப் போல தாழ்மையாய் காணப்பட்ட நிலைமைகளை நான் இப்பொழுது நினைவு கூறுகிறேன் என்று சொன்னார். என் அன்பு சகோதர சகோதரி, கர்த்தருடைய பிள்ளையாய் இருக்கிறோம் என்கிற ஒரு பேரோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது உண்மைதான். ஆனால் நீங்கள் எந்த காரியத்தில் எப்படி ஆராதனைக்கு சென்று என்ன நிலையில் இருந்தாலும் சரி, சபையினுடைய காரியங்களை குறித்தெல்லாம் இந்த சூழ்நிலைகளுக்கு நீங்கள் மனதில் கொண்டு வர வேண்டாம். வேதத்தை நமக்கு கொடுத்திருக்கிற தேவனை மாத்திரம் உற்று பார்த்து
அவைகளுக்கு உங்கள் நினைவுகளை கொண்டு வாருங்கள். இந்த வேதம் சொல்லுகிற மன உத்தமம் உண்மையுமான காரியங்களுக்கு நான் கீழ்ப்படிந்திருக்கிறேனா? வேதம் சொல்லுகிற அபிஷேக உண்மைக்கு நான் படிந்திருக்கிறேனா? வேதம் சொல்லுகிற தண்ணீரிலே மூழ்கி பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள் என்று சொல்லுகிற தன்மைக்கு நான் படிந்திருக்கிறேனா? வேதம் சொல்லுகிற விக்கிரக ஆராதனை வேண்டாம் என்று சொல்லுகிற அனுபவமான காரியங்களுக்கு நான் கீழ்ப்படிந்திருக்கிறேனா? வேதம் சொல்லுகிற இந்த சத்தியமான காரியங்களை நான் என்னுடைய கருத்தில் கொண்டு அவைகளின் கற்பனைகளை உண்மையாய் நான் கை கொண்டிருக்கிறேனா? அல்லது ஏதோ ஒரு காரியத்திற்காக, என்னுடைய வாழ்க்கைக்காக, என் வாழ்க்கையின் ஆதாரத்திற்காக, யாரோ சொல்லுகிற என்பதற்காக, எனக்கு இது சரி அது சரி என்று மற்றவர்கள் காட்டிக் கொடுக்கிறதற்காக நான் இப்படி என்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறேனா? இந்த காரியங்களை நீங்கள் தான் முடிவெடுக்க வேண்டும். ஜெப நேரம் வரும்பொழுது இந்த வார்த்தையை என்னால் சொல்ல முடியுமா? நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்தேன் என்பதை நினைத்தரலும். எத்தனை பேர் நம்ம சொல்ல முடியும்? நான் உமக்கு முன்பாக ஆண்டவரே, என்னுடைய இந்த 52 வாரங்களும் சரியாய் நான் ஆராதனைக்கு சென்றிருக்கிறேன். நான் உத்தம இருதயத்தோடு உம்மை பின்பற்றும்படியாக சரியான நேரத்தில் என் குடும்பத்தோடு நான் ஜெபித்திருக்கிறேன். சரியான நேரத்தில் என்னுடைய எனக்கென்று எடுத்திருக்கிற கர்த்தருடைய பந்தியை வேத ஒழுங்கின்படி நான் கடைபிடித்திருக்கிறேன். பதில் சொல்ல முடியுமா? ஆனால் இன்றைக்கு நாம் கேட்பதெல்லாம் எசேக்கியாவுக்கு இறங்கினவர் எனக்கு இறங்க வேண்டும் என்று கேட்கிறோம். எசேக்கியாவின் ஆட்களை ஆசீர்வதித்தவர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்கிறோம். எசேக்கியாவை போல என்னை மாற்றி அமையும் என்று கேட்கிறோம். எல்லாம் சரிதான். ஆனால் எசேக்கியாவின் உண்மையும் உத்தமமான காரியங்கள் என்னுடைய அனுபவத்தில் எவ்வளவாய் நிற்கிறது என்பதை கொஞ்சம் நம்முடைய நினைவிற்கு கொண்டு வாருங்கள். அந்த வார்த்தை, அந்த அனுபவங்கள் நமக்கு இருக்குமானால் உண்மையாகவே எசேக்கியாவை போல எனக்கு ஒரு வாக்குத்தத்தங்களோடு கூட என் வாழ்க்கையில் நடக்க போகிற அற்புதம் ஒன்றும் தேவனாலே வெளிப்படுத்தப்படும். அதிசயம் ஒன்று தேவனாலே வெளிப்படுத்தப்படும். நான் மன உத்தமமாய் அவரை பின்பற்றும்படி என்னை அர்ப்பணிக்கும் பொழுது, நான் மன உத்தமமாய் அவரை பின்பற்றும்படி என்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது, அர்ப்பணிக்கிற உள்ளத்தோடு கூட நான் எந்த நிலையில் இருக்கிறேன் என்கிற ஒரு கேள்வியை கேளுங்கள். அந்த கேள்வியோடு கூட உங்கள் இருதயத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் நேராக்கி இந்த மன உத்தமமான அனுபவங்கள் நான் செயல்படுவதற்கு என்னை மாற்றி அமைக்கட்டும் என்று சொல்லுகிற ஜெபத்தோடு கூட அவர் கையில் அர்ப்பணிக்கலாமா? நல்ல பிதாவே, உம்முடைய வேத வசனத்தை நாங்கள் பார்க்கும்படி நிற்கும் பொழுதெல்லாம் உம்முடைய பரிசுத்தவான்கள் எங்கள் நினைவிற்கு வருவதும், நீர் அவர்களுக்கு வாக்கு கொடுப்பதும், அற்புதங்களை செய்வதும், அவர்களை தூக்கி எடுப்பதும், அவர்களை எடுத்து நிறுத்துவதும், அவர்களுடைய எல்லா பாடுகளில் இருந்து அவர்களை விடுதலை ஆக்குகிற காரியங்களை நாங்கள் வேதத்தில் வாசிக்கும் பொழுது எதனால் இப்படி நடந்தது என்று எங்களை அறியாமலே நாங்கள் சிந்திக்க தொடங்குகிற ஒரு அனுபவத்தை எங்களுக்கு தாரும். உண்மையாய் உமக்கு முன்பாக நான் மன உத்தமமும் உண்மையுமாய் நடந்து கொண்டேன் என்று சொல்லுகிற ஒரு மனுஷனுடைய சத்தத்தை கேட்டு அவருக்கு பதில் கொடுத்தீர் என்று நாங்கள் வாசித்தோம். அந்த பதில் எங்களுக்கு தாரும் என்று நாங்கள் கேட்கும் முன்பு நாங்களும் அந்த உண்மையோடும் மன உத்தமத்தோடும் உம்மை பின்பற்றி உமது வார்த்தைகளை கைக்கொண்டு உம்முடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நீ விரும்புகிற விருப்பத்தை செய்ய எங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறோமா என்கிற ஆழமான உணர்வு எங்களுக்கு தாரும். கண் கலங்கி மன உடைந்து நொந்து ஏன் எனக்கு இப்படி நடந்தது என்று ஏதாகிலும் ஆண்டவர் சொல்லுவாரா? எங்காகிலும் ஒரு தீர்க்க தரிசனம் உண்டாகுமா? எங்காகிலும் ஒரு வெளிப்பாடு வருமா என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அவர்கள் அங்கும் இங்கும் ஓடி பார்ப்பதை விட தன்னை ஆராய்ந்து பார்க்கிற இப்படிப்பட்ட நிலையை அவர்களுக்கு நீர் நிறைவேற்றித்தார். அதை நினைவிற்கு கொண்டு வார். மன உத்தமத்தோடும் உண்மையோடும் நடந்து கொள்கிற அனுபவங்கள் என் வாழ்க்கையில் உண்டா என்று பார்க்கிற ஒரு ஆழமான சிந்தனைக்கு அவர்களை நடத்தி அவர்களை உணர்த்தி ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதியும். அவர்கள் கூப்பிடும் பொழுது அவர்களுக்கு பதில் தாரும். உமது நிரந்தரமான கிருபை அவர்களை மூடி மறைக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். எசேக்கியாவின் தேவன் உங்களையும் என்னையும் ஆசீர்வதித்து தமது மகிமையின்படியே கிருபைக்குள் நடத்தி பலப்படுத்துவாராக. ஆமென், ஆமென்.